பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் மேல இருக்கிற ஒரு கிரேஸே தனி தான். எக்கும் இருக்கிற வெஜிடபிள்ஸும் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான வீட்டிலே செய்யக்கூடிய ஆயில் கம்மியா யூஸ் பண்ண ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய சொல்லித்தரேன். இதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஹெல்த்தியா போகணும்னா வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இங்க வந்து பேன்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் எண்ணெய் இருந்தாதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்த டேஸ்ட் வரும். உங்களுக்கு கம்மியா ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா வரும். ஸோ அதில் சூடாக இருக்கும்போது செம்ம டெம்பரேச்சர் சூடாக இருக்கும்போது முட்டையை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணணும். வெங்காயம், கேப்சிகம், அதுக்கப்புறம் இந்த கேரட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு நான் பட்டாணி கூட போட்டிருக்கேன். அதையுமே போட்டு நல்லா ஹை ஃப்ளேம் சூடு வந்து உஷ்ணத்துக்கு வந்த அப்புறம் தான் நீங்கள் போடணும். அதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு அந்த டெக்ஸ்டரே கொடுக்கும். இப்போ நீங்கள் வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸ் இல்லை நார்மல் ரைஸை போட்டு நல்லா கலந்து விட்டு கடைசியாக வந்து நம்ம இந்த பொரிச்சு இருக்கலையே முட்டை அதையுமே போடணும். இந்த எக்ஸாக்ட் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வரணும்னா நீங்கள் இந்த ஒரு சைனீஸ் சீசனிங் பவுடர் ஒன்று இருக்குது, அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதோட நான் லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அது போட்டிங்கனாலே சால்ட்லாம் போட தேவையில்ல. சோயா சாஸும் நம்ம பொரிச்ச முட்டை வெங்காயத்தாள் போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான செடிங்க. இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சைனீஸ் சீசனிங் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இருந்தாலே போதும், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் இருப்போம். பை.